திமுக தாவேக்காரணும். மா அப்பா உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன். 2026 டிஎம்கே ஓட்டு போடுவா, ஏடிஎம்கே ஓட்டு போடுவா, சீமானுக்கு ஓட்டு போடுவா, அப்ப டிவிகே ஓட்டு போட்டா? டிவிகேக்கு யார் ஓட்டு போடுவா? டிவிகேக்கு யாருமா ஓட்டு போடும்? நீங்களாமா முதலமைச்சர்? யாருமா நீங்களா முதலமைச்சர்? உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? அப்படியா? யார் பிடிக்கும் உனக்கு? சொல்லலாம். ஓட்டு போடுவா. எங்க வீட்டுல 9 பேர் இருக்காங்க. 9 பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. இல்லன்னா அவங்களுக்கு சோர்ல விஷம்தான். வேறென்ன எல்லாமே நான் செஞ்ச பாவம் யாருமே. நான் ஓட்டு போடுவா. எங்க வீட்டுல 9 பேர் இருக்காங்க. 9 பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. இல்லன்னா அவங்களுக்கு சோர்ல விஷம்தான். என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்லு கட்டி என் மார்பில் முட்டுதடி கண்மணி. பாட்டிமா மறக்காம டிஎம்கே ஓட்டு போடுங்க, சரியா? நம்ம ஊருக்கு நல்லதுக்காக நாங்க தான் முதல் வரிசையில இருக்கோம். உங்க ஓட்டு முக்கியம். உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க புள்ள, எங்க ஒரு வாய்ப்பு கொடுங்களா? ஓ சாப்பிட்டு இருக்கு, ஒரு வாய்ப்பு கொடுங்களா? புரியல? எதுக்கு விஜய்? அப்பா விஜய் பார்க்க போறனால நீ வரியா? எங்க வர? எங்க வர? யாரை பார்க்க வர? விஜய். விஜய் என்னைக்கு வந்தாங்களோ அதுல இருந்து இவங்க தூங்கல. விஜய் வந்துட்டான் பாரு, இவருக்கு லேசா இல்ல, உச்சந்தல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நட்டுங்கிறாரு. எப்படிங்கிறாரு? நட்டுங்குது அவன் திறமை. என்னால முடியும்ன்றான். பஞ்சாயிரம் கொடுத்தாரு, 1000 ரூபாய் கொடுக்குறாரு மாசம். நானா என்ன சொல்லுங்கிற? யாருக்கு ஓட்டு போடணும்? விஜய் மாமாக்குமா? சரி சொல்லலாம். என்ன சின்னடா? விஜய் மாமாக்கு ஓட்டு போடணும். சரி, விஜய் மாமா தான் ஓட்டு போடுவாங்க. சின்ன என்ன சின்னம்? என்ன சின்னம்? விசா சின்னம். நான் ஓட்டு போடுவா. எங்க வீட்டுல 9 பேர் இருக்காங்க. 9 பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. இல்லன்னா அவங்களுக்கு சோர்ல விஷம்தான். அடிவே தந்த வேர்வைக்கு நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? இந்த நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? யாரோ. What is this uncle? Is very wrong, uncle. Is very wrong.
ஏய் அச்சயா, ஏய் என்ன அழுகுற? நான் விஜய்க்கு ஓட்டு போடலான்னு ஆசைப்பட்டேன் மாமா. ஆனா நான் போட முடியாதுன்னு அம்மா சொல்லிட்டாங்க மாமா. சரி, ஃபீல் பண்ணாத, உனக்கும் சேர்த்து மாமாவை ஓட்டு போட்டுறேன், ஓகேவா? ரித்திகம்மா, விஜய் அங்கிள் யாருமா? தளபதினா யாருமா? பிகிலோட சின்ன என்னதுமா? விஸ்லா. இன்னொரு வாட்டி அடிங்க. யாருமா ஜெயிப்பாங்க? யார் ஜெயிப்பாங்க? விஜய் அங்கிளா? சூப்பர். இன்னொரு வாட்டி விசில் அடிங்க. எஸ் பேபி. இப்ப சின்ன பசங்க கூட ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீ யாருக்கு ஓட்டு போடுவ? 1 செகண்ட் பேபி, 1 செகண்ட். உங்க விஜய்க்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு. தயவுசெய்து விசில் தட்டத்தை போடுங்க. ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஐயா, இந்த 2026ல நீங்க பண்ண போற பெரிய நல்ல விஷயம் என்னையா? இசைக்கு ஓட்டு போடுறையா, அதை விட என்னையா நல்லது? அடிவே தந்த வேர்வைக்கு ஈடில்லையே. சுச்சி, எப்படி விசில் அடிப்ப? விசில் அடி. கை வச்சு விசில் அடி. யாருக்குமா அம்மா ஓட்டு போடணும்? அம்மா யாருக்கு ஓட்டு போடணும்? தளபதி. சரி, தளபதிக்கு நீ எப்படிமா ஓட்டு கேட்ட? போனுங்கம்மா ஓட்டு சின்னத்தை பாட்டு. நீங்க எப்படி ஓட்டு கேட்டீங்க? சவுண்ட் எப்படி வரும்? தளபதி போல மண்டே வருஷம். யாரா? ஒன்னா. நான் போட மாட்டேன். நான் கரெக்டா ஓட்டு போடுறேன். தளபதி போடலன்னா சோறு கிடையாது. சோறு கிடையாது. நான் உங்க அம்மா சோறு சாப்பிடுவேன். யாருக்கு ஓட்டு போடுறது? யாருக்குமா ஓட்டு போட சொல்ற? யாருக்கு ஓட்டு போடணும்? சொல்லுமா. நம்ம தளபதியை முதலாக்குவது நம்மளுடைய கனவு, நம்ம தளபதியை முதலாக்குவது. ஸோ விஜய் தமிழ்நாட்டுக்காக விஜய்ன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ களம் நமது, காலமும் நமது, வெற்றி நிச்சயம். இந்த குடும்பாரி கோயில் அதில் நீதானே சாமி. இங்க நிலவுகள் பல கோடி, ஆனால் நீதான் பூமி.
தளபதி யாரு? நீ யாருக்கு ஓட்டு போடுவ? விஜயோட கட்சி பேர் என்ன? ஓட்டு விழுந்துருமா? உனக்கு விஜய் பிடிக்குமா? விசில்லையா? உனக்கு அது முதல் கூட தெரியுதா? விசில் தெரியுதா? விசிலுக்கு ஓட்டு போடுவியா? செல்வன் நீ என்னடா? விஜய் கட்சி தாவேகா. தம்பி, தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னா யாருக்கு ஓட்டு போடணும்? டிவிக்கு யார் கட்சி? விஜய் கட்சினா உங்க பேரு, கட்சி பேரு? அப்படியா? எந்த சின்னத்துல ஓட்டு போடணும் எல்லாரும்? விசில் சின்னமா? டிஎம்கேக்கு போடலாமா? ஏன்? டிவிக்கு யாரு சிஎம்மாவா? விஜய் சிஎம் ஆயிட்டா? ஸ்டாலின் தாத்தா தோத்து போயிட்டாருன்னா எங்களுக்கு சந்தோஷம். அவ்வளவுதான், முடிச்சு விட்டீங்க. அவ்வளவுதான் முடிச்சுட்டு மாமா மட்டும் சிஎம் ஆயிட்டாருன்னா கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். நாங்களும் சந்தோஷமா ஸ்கூலுக்கு போவோம். ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தி. அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். வணக்கம் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அவங்களுக்கு தான் தமிழ்நாடு தனி, புதுச்சேரி தனி, இப்படி எல்லாம் இருப்பாங்க. ஆனா நமக்கு ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு சிஜு, விஜய் மாமா பார்த்துட்டு தான் புள்ள சாப்பிடுவீங்களோ? பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்த வருஷம் இது வரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலை சந்திக்கும். ஸ்டாலின் தாத்தா வச்சுக்கோங்க. 50 வருஷமா அதெல்லாம் பார்த்துட்டு தான் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து அழாதீங்க, ஏன் ஸ்டாலின் தாத்தா பார்த்து அழுகிறீங்க? 2026 தேர்தலை நிச்சயம் வெற்றி பெறுவோம். இந்தாங்க ஸ்டாலின் தாத்தா வச்சுக்கோங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மக்களாட்சி காலமெல்லாம் தொடரும். அழாதீங்க, ஏன் அழுகிறீங்க ஸ்டாலின் தாத்தா பார்த்து? இன்னைக்கு நீங்க எல்லாம் படத்தை வச்சு அரசியல் பேசுறீங்க. உங்களுக்கு தெரியுமா என்னமோ? என் புள்ள விஜய் முத படம் நாளைய தீர்ப்பு படம் நடிச்சான். நாளைய தீர்ப்பு படம் நடிச்சு அந்த படம் நடிச்ச பணத்தை 3 கிலோ அரிசி போட்டு போட்டு எங்களுக்கு கொடுத்தா நாங்க வாங்கியிருக்கேன். நான் வாங்கியிருக்கேன் 30 வருஷத்துக்கு நான் வாங்கியிருக்கேன். பிள்ளை நாளைய தீர்ப்பு படம் நடிச்சு என் மவ வந்து 23 வருஷம் ஆகுது. நாளைய தீர்ப்பு படம் நடிச்சு அப்பயே அரசியல் அரிசி போட்டு கொடுத்தா பிள்ளை நாங்க வாங்கணும். என் தலைவர் என் தலைவியும் போட்ட பிச்சை இன்னைக்கு நீ வாழ்ற. அன்னைக்கு என் தலைவர் ஜெயலலிதா போனா திருக்கோளையில இருப்பேன். இது நடந்திருக்கும் கண்டிப்பா. நாங்க போட்ட பிச்சையில என் தாய் என் தலைவர் நடிச்ச படத்துல நீ வந்து ஆண்டுகிட்டு போய் தமிழ்நாட்டை ஏமாத்தி கையில வச்சு தலைவர். உன் வீட்டு குடும்ப அரசியல் நடக்குது. ஏன் எம்ஜிஆர் வந்தாரு குடும்ப அரசியல் பண்ணாரு, அம்மா வந்தாங்களா பண்ணாங்களா? அதே மாதிரி என் பிள்ளைய நான் பண்ண மாட்டான். நேர்மையான அரசியல் பண்ணுவான். நேர்மையான அரசியல் பண்ணி ஏவன் தலை எடுத்து மாறும்னு பாரு. அன்னைக்கு தெரியும்பா. நீங்க பாருங்களா, அது நடக்கும் கண்டிப்பா. புள்ள உட்கார வச்சுட்டோம்னா என் புள்ள அந்த பூமியை விட்டு மறைகிற வரைக்கும் புள்ள தான் எம்ஜிஆர். இதுல மாற்றமே கிடையாது.
அம்மா இதெல்லாம் யார் பண்ணி ஓட்டு போடுவ? ஐயோ அம்மா அவங்க போடாத, உன் காசு உனக்கே தருவாங்க, நீ தான் ஏமாந்து போவ. அம்மா அம்மா பேர் லிஸ்டோ இல்ல, உன் பேர் லிஸ்ட் மட்டும் தான் அங்க இருக்கு. தயவு செஞ்சு டிவிக்கு போடு. லாஸ்டா கேக்குறேன், டிவிக்கு போடுவியா இல்ல எம்டி டிஎம்கே போடுவியா? சொல்லு, லாஸ்டா கேக்குறேன், சொல்லு. நீ இவ்வளவு கெஞ்சி கேட்கறதுனால நான் உனக்கு வந்து டிவி கேட்க நான் நம்பலாம் மாட்டேன். நான் உன் பக்கத்துல வரணும். நீ பூத்ல இருக்கும்போது நான் உன் பக்கத்துல வந்து பாப்பேன், நீ ஓட்டு போறியா யாருக்கு போறேன்ட்டு. நீ டிவி கேட்க மாட்டேன் போல, உங்ககிட்ட இந்த வாட்டி பேசவே மாட்டேன். ஒரு 5 வருஷமாச்சு பேசாம இருப்பேன். கையெத்து கூட குண்டுறேன். சரி, உனக்காக நான் போறேன்டி, உனக்காக நான் போறேன்டி, என் செல்ல குட்டி, அதுக்காக போறேன்டி. வேலை போறியா? சந்தோஷம், நான் வந்து பாப்பேன். நீ போடலன்னு என்ன பண்ணுவேன்? கிழக்கு தொகுதியில என் பேரன் 7 வயசு 9 வயசு பேத்தி இருக்காங்க. சரி, விஜய் தவிர வேற யாரும் போடக்கூடாது கையெடுத்து சத்தியம் வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா வீட்லயுமே இந்த மாதிரி நடக்குது. ஒரு சத்தியமே வாங்கிட்டாங்களா பிள்ளைய? ஒவ்வொரு வீட்லயுமே இருக்க சின்ன பிள்ளைங்க அத்தனையுமே விஜய் தான் வேணும், விஜய் தான் வேணும் ஒரு பார்மாட்டியா இருக்கு. ஆனா கட்சியில உள்ளவங்க அத்தனை பேருமே டிஎம்கே தான் வரும்னு சொல்லி முழு நம்பிக்கையில இருக்காங்க. சரி, ஆனா இது ஒரு பரபரப்பா இருக்கு. கடைசி நிமிஷம் என்ன தெரியாது. ஆனா விஜயை பொறுத்தவரை வந்துருவாருன்னு இளம் தலைமுறையினர் போல அத்தனை பேர் எதிர்பார்க்கிறாங்க. பேரம் பேச்சு சொல்றதுக்காக நீங்க ஓட்டு போட்டுருவீங்களா? கண்டிப்பா வேற வழி. அதுக்காக எந்த வேலையும் சொன்னா கேட்காத. தண்ணி மது கொடுக்காது. வீட்டுல இருக்க வேலை வாங்குற பூரா அத்தனையுமே அவங்கதான். அதனால அவங்க பேச கேட்கலாம் ஒண்ணுமே ஆகாது. உண்மை.